ஹாய், வணக்கம். இன்னைக்கு சுடிதாருடைய நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாவே நான் சுகர் பீட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்போதுமே நம்ம சுகர் பீட் எடுக்கும் போது ரெண்டு ரெண்டா எடுத்து தான் போடணும். சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக 3 4ன்றது எடுப்பாங்க ஒரு சிலவங்க. அப்படி இருந்தா அது கம்ப்ளீட் ஆகாது, வளவளன்னு ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன், இந்த ரவுண்ட் ஷேப் ஒன்று போட்டிருக்கேன், அதில் ஃப்ளவர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு சுற்றி ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். லாஸ்டா அந்த ஃப்ளவருக்கு நடுவுல நம்ம ஒரு கிளிப் ஸ்டோன் லாஸ்டா வச்சுக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு அது லாஸ்டா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். எல்லா ஃப்ளவர்லயும் ஒரு ஒரு கலர் மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவரையும் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். எல்லா ரவுண்ட்லயும் எல்லா ஃப்ளவரையும் நான் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எல்லோ கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் ஒன்று போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு சுகர் பீடை வச்சு நான் எப்படி போடணுன்றதை காமிக்கிறேன்.
ஒரு நாட் போட்டுக்கலாம் லாஸ்டா முடியும் போது. இப்போ ஒரு ஃப்ளவர் டைப்ல எல்லோ கலர் பீடை வச்சு கவர் பண்ணியாச்சு. இதை சுத்திலும் நான் கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த சீக்வென்ஸ் ரெட் கலர் பீடு வச்சியும் சீக்வென்ஸ் வச்சியும் 3 பக்கமா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃப்ளவர் டைப்ல. முதல்ல 4 பீடு வச்சு நடுவுலையும் சீக்வென்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் சைட்ல 2 சைட்லயும் 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப டியூப் பீடு வச்சு நடுவுல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கேப் இருக்கிற இடத்துல எல்லாம். இது நடுநடுல வைக்கிறதுனால பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதே மாதிரி சுத்திலும் நான் கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப ஸ்டோன் பீட் எடுத்திருக்கேன். இப்ப நடுநடுல ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுலயும் நான் 3 விதமான பீடு ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 விதமான ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்மு கொஞ்சம் நிறையவே போடுங்க, இல்லைன்னா கம்மியா போட்டிங்கன்னா நம்ம போடும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துல விழு ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, விழவும் விழாது, ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஃபுல்லாவே ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்ப அங்கங்க ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நடுவுல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க.
இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டியூப் பீடு இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும்ன்றது ஃபீல் பண்ணேன். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூப் பீடு வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒயிட் ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணுறேன். எல்லா ஃப்ளவர் மேலேயும் நடுவில் ஒயிட் ஸ்டோன் ஃபிட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் சைடில் ஃபுல்லாக உள்ளேயும் வெளியேயும் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போதான் இந்த இடம் ஃபிட்டாக இருக்கும், வள வளன்னு இருக்காது. பார்க்கவும் நல்லா அழகா இருக்கும். இதுதான் இதோடைய ஃபுல் உள்ளேயும் வெளியிலையும் நான் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கிரிப்பா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இதோடைய ஃபுல் லுக். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க.